அஸ்ஸலாமு அலைக்கும். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால் வலி சரியாக நீர் போகாதனால இருக்குது. அது கண்ணில் சுற்றி இருக்கிற கற்பு வளையம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறது பார்ப்போம். இதுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா இதெல்லாம் கேட்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல வெடி விழுந்த புட்டுப்பழம், அதாவது வெள்ளரி பழம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அந்த விதைகள் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த வெள்ளரி பழ விதையை அது அவ்வளோ ஒரு நல்ல சிறப்பான ஒரு மருந்து. நல்ல அப்படி வெடி விழுந்த புட்டுப்பழம் வெள்ளரி பழம் வாங்கிக்கிடுங்க. வாங்கிக்கிட்டு அந்த விதைகளை பூரா முதல்ல ஒரு நல்ல சுத்தமான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுங்க. விதை தானே, ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த விதை நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணம் இதில் இருக்குது. இந்த விதையை இந்த விதைகளில் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி, நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி இருக்குது. விதைகளெல்லாம் எடுத்து நீக்கி வச்சுட்டு இந்த பழத்தை நல்லா தொளி நீக்கி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து பொடிசாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளரி விதையை தனியாக எடுத்து ஒரு நல்ல இணலில் தான் காய வைக்கணும். இதை இணலில் காய வைங்க. அதுக்கு முன்னக்கூட்டி இந்த பழத்தை விதையை எடுத்தோடனே அதுலேயே ஒரு ஜூஸ் மாதிரி வரும். அந்த ஜூஸ் எடுத்து நல்லா ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டு, கண்ணுக்கு அடியில் கருப்பு வளையம் விழுந்துருக்கும் பார்த்திங்களா. நிறையா செல் இப்போ யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் பார்க்கோம், கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து வேலை பார்க்கோம். அதனால் நம்ம கண்களில் கருவளையம் உள்ள ஆரம்பிச்சிருது. இரவு நேரம் அதிக தூக்கம் இல்லாமையும் கண்ணுக்கு அடியில் கருவளையம் வந்துடுது. அந்த கருவளையம் போகிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறில் இந்த வெள்ளரி விதையோட ஒரு ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு 2 சொட்டு லெமன் சாறு விட்டு நல்லா ஒரு காட்டன் வச்சு நல்லா கண்ணுக்கு அடியில் நல்லா போடுங்க. மேல் வாக்கில் 3 தடவை தடவுங்க, கீழ் வாக்கில் 3 தடவை போடுங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா, இப்படி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த கருவளையம் நீங்கிடும் கண்ணில் இருந்து. இது இந்த ஜூஸ் செய்ததுக்கு இந்த பழத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கிடுங்க. சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லாதனால நான் இந்த சீனி யூஸ் பண்ணியிருக்கேன். சீனி போட்டு இதை துண்டு துண்டாக வெட்டி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு, சீனி தொட்டு விரும்பி சாப்பிட்றவங்க இப்படி தொட்டு சீனியில் தொட்டு கூட சாப்பிட்லாம். அதை விட ஜூஸ் எடுத்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெள்ளரி ஜூஸ் காலில் நீர் இறங்காமல் இருக்கிறவங்களுக்கு அப்படி நீரை இறக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வெள்ளரி பழத்துக்கு இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக குளிர்ச்சி கொடுக்கும், கண் எரிச்சல் போக்கும், மலச்சிக்கல் போகும். இதெல்லாம் இது ஜூஸுக்கு அவ்வளோ ஒரு வலிமை பலன் இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஜூஸ் ஆக்கவோ இல்லை ஏதாவது மத்து வச்சு அமுக்கி அதை ஜூஸ் செய்யவோ செய்யக்கூடாது. நம்ம கையை வச்சு நல்லா பிணையணும். கைகளால் நல்லா அந்த சீனியும் அந்த பழமும் சேர்ந்து நல்லா பிணைஞ்சி அதை நல்லா ஒரு ஜூஸாக நம்ம பிணையும் போதே அது நல்லா அதில் ஒரு ஜூஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஜூஸ் நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஜூஸு. நம்ம கடைகளில் எவ்வளோ கெமிக்கல் கலந்த ஜூஸ்கள்லாம் வாங்கி குடிக்கும், அதெல்லாம் வேண்டாம். இது இயற்கையிலேயே ஆண்டவன் நம்மளுக்கு தந்திருக்கான். அதனால் அந்த ஜூஸை நம்ம எடுத்து 2 பேருக்கு தேவையானதான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த அளவு எடுத்து குடிச்சிங்கன்னா வயிற்று காந்தல், வயிறு சூடு, இந்த வெக்கை அதிகமாக தாங்க முடியாமல் நம்மளுக்கு நீர் சொட்டு சொட்டாக போகிறது கூட இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். கால் வலி, கால் வீக்கம் இதெல்லாம் கூட இந்த ஜூஸில் நீர் நல்லா போகிறதுனால நம்மளுக்கு நல்ல பலன் தரும். இந்த வெள்ளரி ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் குடிச்சு பழகிட்டிங்கன்னா அப்புறம் அந்த சுவைக்கு நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. அந்த சீசனில் கண்டிப்பாக இதை நம்ம போட்டு குடிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும். எஸ்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்கான் பட்டன் அமுக்குங்க, நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேரோட லைக் பண்ணுங்கள். இந்த வெள்ளரி விதையில் நம்ம நல்லா இணலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இணலில் காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த வயிற்றெரிச்சல் மாதிரி இருக்கிறதுக்கு கூட இந்த பொடியை கொஞ்சம் தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த இதுக்கு கூட நம்மளுக்கு கேட்கும். இந்த கருப்பு வளைய கண்ணில் சுற்றி இருக்கிற கருப்பு வளையமே நீங்கி கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சித்தன்மை நல்லாயிடும். கால் வீக்கம்லாம் குறைஞ்சிரும், நல்ல நீர் போகும். நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.